ஹலோ ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு படம் தாங்க கொண்டு வந்திருக்கேன். ஹாரி பாட்டரோட செகண்ட் பார்ட்டான தி சேம்பர் ஆஃப் சீக்ரெட். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் போய் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு செகண்ட் பார்ட் புரியும். ஏன்னா கண்டினியூட்டியாக தான் இருக்குது இந்த பார்ட். இந்த பார்ட் மட்டும் இல்லைங்க, எல்லா பார்ட்லையுமே ஒரே ஒரு ஒன்லைனர் தான். வால்டிமார்ட்னு ஒரு பெரிய பிளாக் மேஜிக் பண்ணக்கூடிய வில்லன் ஒருத்தன் இருக்கான். அவன் ஒரு இன்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறான். அவன் இந்த உலகத்துக்குள்ளே மறுபடியும் வர்றதுக்காக பல வழிகளில் ட்ரை பண்ணுறான். அதை ஹாரி பாட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன பையன் எப்படி அந்த வால்டிமார்ட் மறுபிறவி எடுக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு பாட்லையும் தடுத்துக்கிட்டு இருக்காருன்றதை காட்டுற படம் தான் ஹாரி பாட்டர். ஸோ வெல்கம் டு அவர் மிஸ்டர் பாப்கார்ன் டைம்ஸ் சேனல். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. பாப்கார்ன்லாம் எடுத்துகிட்டு எல்லாரும் ரெடியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஹாரியோட அங்கிள் வீட்டை தான் காட்டுறாங்க. அங்கே ஹாரி ரொம்பவே சந்தோஷமாக ஒரு டைரியை எடுத்து பார்த்துட்டு இருக்கான். இந்த டைரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கிளைமேக்ஸில் ஹாக்ரிட் ஹாரிக்கு கிஃப்ட் அந்த டைரியை கொடுத்துருப்பாரு. அப்போது ஹாரி பக்கத்தில் இருக்க அந்த ஆந்தை கத்திக்கிட்டே இருக்கு. இதனால் டிஸ்டர்ப் ஆன ஹாரியோட அங்கிள் ஹாரியை கூப்பிட்றாரு. ஹாரி ரொம்ப வேகமாக ஓடி போய் என்னாச்சு அங்கிள்னு கேட்குறான். தயவு செஞ்சு அந்த ஆந்தையை வாயை மூடிட்டு இருக்க சொல்றியா, ரொம்ப சத்தம் போடுது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை அங்கிள், அதை 1 மணி நேரம் நம்ம வெளில திறந்து விட்டோன்னா அது அமைதியாகிடும். எனக்கு 1 மணி நேரம் மட்டும் பர்மிஷன் கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறான். இப்போ அதை நான் திறந்து விட்டேன்னா அது உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் போய் சீக்கிரட்டாக மெசேஜ் அனுப்பி அப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிளம்பி வருவாங்க. எதுக்கு? அதெல்லாம் வேணாம், அது இங்கேயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை அங்கிள், என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே எனக்கு ஒரு லெட்டர் கூட போடல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான். இங்கே பாரு ஹாரி, உன்னை இந்த வீட்டில் தங்க வச்சிருக்கிறதே பெரிய விஷயம். அதுக்கே நீ நன்றியோடு இருக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கெஸ்ட்லாம் வரப்போகிறாங்க. எனக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்டே கிடைக்க போகுது. நாங்கள் எல்லாரும் அவங்கள வரவேற்க போகிறோம். உன்னோட வேலை என்ன தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. தெரியும் அங்கிள், நான் என் ரூமில் சைலண்ட்டாக இருக்கணும். நான் ஒருத்தன் இங்கே இருக்குன்றதே அவங்க யாருக்கும் தெரியக்கூடாது. கரெக்ட், அதை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹாரி அவனோட ரூமுக்கு வந்து திறந்து பார்க்குறான். அங்கே ஒரு வித்தியாசமான ஒரு ஜந்து அவன் பெட்டில் குதிச்சிட்ருக்கு. அந்த ஜந்தோட பேர் டோபினோ, அதோட எல்ஃப் இனத்தை சேர்ந்ததுன்னு சொல்லுது. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல உட்காந்து பேசு அப்படின்னு ஹாரி சொன்னதுமே, என்னது உங்கள் முன்னாடி நான் உட்காரணுமா? இது வரைக்கும் என் வாழ்க்கையில் எந்த ஒரு விசார்டுமே என்னை உட்கார சொன்னதே இல்லை அப்படின்னு சொல்லி அது ஃபீல் பண்ணுது. விசார்ட்னா மேஜிக் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க தான் விசார்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹாரி, பரவாயில்ல, உன் வாழ்க்கையில் இது வரைக்கும் ஒரு நல்ல விசார்டு நீ பார்த்துருக்க மாட்ட போல அப்படின்னு சொன்னதுமே, ஆமாம் சார், நான் பார்த்ததில்லை. ஐயோ, என் மாஸ்டரை பற்றி நான் தப்பாக பேசிட்டேனேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு பொருளை முட்டிக்குது. அந்த சவுண்டு கேட்டு அவங்க அங்கிள்லேருந்து எல்லாருமே டிஸ்டர்ப் ஆகுறாங்க. ஹாரி, அட சும்மா இருடா, இருக்கிற பிரச்சனை இல்லாமல் நீ வேற ஏன்டா அப்படின்னு கொஞ்சம் அமைதிப்படுத்துகிறான். அப்போ தான் அது சொல்லுது, இங்கே பாருங்க சார், என்ன மாதிரி ஒரு எல்ஃப்லாம் ஒரு ஃபேமிலி கீழே அடிமையாகவே ரொம்ப வருஷம் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம். அவங்க சொல்கிறத மீறி எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் நான் இப்போ அவங்களுக்கே தெரியாமல் தான் அவங்கள வந்து பார்க்க வந்திருக்கேன். ஏன்னா நான் அவங்கள காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் சார், இந்த வருஷம் ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலுக்கு நீங்கள் போகாதீங்க. அங்கே ஒரு பெரிய சூழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் அதில் மாட்டிப்பீங்க. தயவு செஞ்சு ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லுது. அப்படியா, அது யாரு சூழ்ச்சி பண்றா அப்படின்னு ஹாரி கேட்டதுமே, ஐயோ நான் இதெல்லாம் சொல்லக்கூடாதுச்சேன்னு அங்க இருக்க லேம்ப் எடுத்து அது தலையில டமால் டமால்னு அடிச்சுக்குது. இந்த சத்தத்தை கேட்டு மேலே வந்த அங்கிள், இன்னொரு வாட்டி சத்தம் வந்துச்சுன்னா உன்னை கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளில தள்ளிடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு போறாரு. அவர் வெளில போனதுமே ஹாரி, நான் ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலுக்கு போவேன், என்னை யாராலுமே தடுக்க முடியாது, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க, அதான் என் வீடு அப்படின்னு சொல்றான். ஆனா டோபி, இங்க பாருங்க சார், உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே உங்களுக்கு இது வரைக்கும் ஒரு லெட்டர் கூட போடல. அவங்களுக்காகவா நீங்கள் ஸ்கூலுக்கு போக போகிறீங்க அப்படின்னு கேட்குது. சரி அதெல்லாம் இருக்கட்டும், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் லெட்டர் போடலன்ற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு ஹாரி கேட்கும்போது தான் அது சொல்லுது, நீங்கள் தப்பாக எடுத்துக்கலாம், நான் உங்களுக்கு ஒன்று காட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஹாரிக்கு அனுப்பிச்ச அவங்க ஃப்ரெண்டு லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே இதுதான் எடுத்து வச்சுருந்துருக்கு போல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லெட்டர் எல்லாத்தையுமே நான் தான் வச்சிட்ருக்கேன். ஒருவேளை ஒரு லெட்டர் யாருமே உங்களுக்கு போடலன்னா நீங்கள் கோச்சிக்கிட்டு ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலுக்கு போக மாட்டீங்கன்னு நினச்சிட்டு நான் அதை மறைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுது. தயவு செஞ்சு இந்த லெட்டர்லாம் கொடு அப்படின்னு ஹாரி கேட்குறான். அது எடுத்துகிட்டு ஓடுது. ஹாரி பின்னாடி துரத்திட்டு போறான். அவங்க அங்கிளோட ஃபேமிலி ஒரு கேக்கை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கேக் கிட்ட போய் நிக்கிற டாபி, இங்க பாரு டாபி, எதையும் பண்ணிடாத, ஒழுங்கா இங்க வந்துரு அப்படின்னு கூப்பிடுறான். இங்க பாருங்க சார், நீங்க ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க, அப்பதான் நான் அமைதியா இருப்பேன் அப்படின்னு சொல்லுது. ஆனா ஹாரி, அதெல்லாம் முடியவே முடியாது, நீ இங்க வா அப்படின்னு கூப்பிட்டதுமே, சரி எனக்கு வேற வழி இல்லை சார், நான் உங்களை காப்பாத்துறதுக்காக தான் இது பண்றேன் அப்படின்னு அந்த கேக்கை பறக்க வைக்குது. ஹாரி அந்த கேக்கை பிடிக்கலான்னு இவ்வளோ ட்ரை பண்றான். ஆனா அது அங்க வந்திருக்க கெஸ்டோட தலையில விழுந்துடுது. இதை பார்த்து அவர் அங்கிளோட ஃபேமிலியும் ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க. ஹாரி அந்த ரூம்ல வச்சு பூட்டிட்டு ஜன்னலை சுத்தி இரும்பு கம்பி அடிச்சு வெளியே போக முடியாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நீ இனிமே எப்படி அந்த மாயாஜாலம் ஸ்கூலுக்கு போறன்னு பாக்குறேன்டா அப்படின்னு க்ளோஸ் பண்ணிட்டு அவர் உள்ள போயிடுறாரு. நைட் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு காரோட சவுண்டு கேட்குது. ஏஞ்சி பார்த்தா ரான் அவங்க அண்ணன் 2 பேருமே கூட்டிட்டு ஒரு பறக்கிற கார்ல வந்திருக்கான். அவங்க அங்கிள் ஹாரி எங்கேயும் வெளில போகக்கூடாதுன்னு இரும்பு ராடால அந்த ஜன்னலை க்ளோஸ் பண்ணியிருந்தார்ல, அதை ரான் உடைச்சிட்டு, வா ஹாரி நம்ம வெளில போகலாம் அப்படின்னு கூப்பிடுறான். இந்த சத்தத்தை கேட்டு அவர் அங்கிளும் ஏஞ்சிடுறாரு.
வந்துடுறாரு. ஹாரி அவனோட திங்ஸ்லாம் பேக் பண்ணி அந்த காருக்குள்ளே எடுத்து வச்சுட்டு இருக்கான். அதுக்குள்ளே அவன் அங்கிள் வந்து டோரை ஓப்பன் பண்ணலான்னு பார்க்குறாரு. இங்கே பாருங்க, இந்த டோர் ஃபுல்லாக அவ்வளோ லாக் போட்டு வச்சிருக்காரு. இதை ஓப்பன் பண்ணுறதுக்கே அவருக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும் போல. அவர் கஷ்டப்பட்டு எல்லா லாக்குமே ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராரு. ஹாரி கரெக்டாக அந்த டைம் காருக்குள்ளே ஜம்ப் பண்ணுறான். ஆனால் ஹாரியோட காலை அங்கிள் பிடிச்சிடுறாரு. ரான் கார் எடுத்துகிட்டு வேகமாக போக சொல்லும்போது உங்கள் அங்கிள் கீழே வந்துடுறாரு. ஆனால் அவர் சேஃபாக ஒரு செடியில் விழுந்ததுனால அவருக்கு ஒன்றுமே ஆகலை. ரான் வந்து ஹாரிக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். அவங்க ரானோட வீட்டுக்குள்ளே வந்ததுமே ஹாரி அந்த வீட்டையே ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறான். வீட்டில் எல்லா வேலையுமே ஆட்டோமேட்டிக்காக நடந்துட்டு இருக்கு. அந்த வீடு ஃபுல்லாகவே மேஜிக்னால இயங்கிட்டு இருக்கு. அப்போ அங்கே வர ரானோட அம்மா, எவ்வளோ தைரியம் இருந்தால் காரை யார்கிட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணாமல் எடுத்துகிட்டு போவீங்க, உங்களை நான் கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஹாரியை பார்த்ததும், ஒன்று நான் சொல்லடா ஹாரி தங்கம், இப்படி வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு, அதுக்கு ரான், இல்லைம்மா ஹாரியை வீட்டில் அடைச்சி வச்சுருந்தாங்க, அதான் நாங்கள் போய் காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்கிறான். இனிமேல் இதை நீங்கள் திரும்பி பண்ணீங்கன்னா உங்கள் 3 பேரையும் நான் ரூமில் அடைச்சி வச்சிருவேன் அப்படின்னு மிரட்டிட்டு 3 பேர்த்துக்குமே சாப்பாடு கொடுக்குறாங்க. அந்த இடத்துக்கு ரானோட தங்கச்சி கின்னி ரொம்பவே வேகமாக ஓடி வரா. ஹாரியை பார்த்ததுமே பயந்து மறுபடியும் ஓடிடுறா. இதை பார்த்ததுமே ஹாரிக்கு ஒன்றுமே புரியல. அப்போதான் ரான் சொல்கிறான், அவள் இந்த லீவில் ஃபுல்லாக உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தா, இப்படி சடனாக வந்துட்டல அதனால் பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு. இவர் தான் ரானோட அப்பா. இவர் மேஜிக் ஆஃப் மினிஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மேஜிக் ஆஃப் மினிஸ்ட்ரினா நார்மலான மனுஷங்களுக்கும் இந்த மேஜிக் யூஸ் பண்ணுற மனுஷங்களுக்கும் நடுவில் இருக்க ஒரு டிபார்ட்மெண்ட் தான் மேஜிக் ஆஃப் மினிஸ்ட்ரி. அவங்க வந்து இவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை நல்லா மெயின்டைன் பண்ணுறது தான் அவங்களோட வேலை. அப்போ தான் அவங்க அப்பா சொல்கிறாரு, இன்னைக்கு ஃபுல்லாக ரைடுமா, 9 இடத்துக்கு நாங்கள் ரைடு போயிட்டு வந்துட்டோம், யாரும் மக்களுக்கு எதிராக மேஜிக் பவர் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி நியூஸ் வந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் சாப்பிட உட்காராரு. ஆமாம், யார் இந்த பையன் புதுசாக இருக்கான் அப்படின்னு கேட்குறாரு. ஓ சாரி சார், என் பேர் தான் ஹாரி பாட்டர்னு சொல்லி ஹாரி இன்ட்ரோ ஆகிக்கிறான். ஓ நீ தான் ஹாரி பாட்டரா, உன்னை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா அவங்க அப்பா கிட்ட போட்டு கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி உங்கள் பசங்க 3 பேருமே யாருக்கிட்டையும் சொல்லாமல் சிட்டிக்குள்ளே கார் எடுத்துகிட்டு போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே அவர் அவங்கள திட்டுவார்னு பார்த்தா, அப்படியா காரு செம்மையாக இருந்துச்சுல ஓட்டுறதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அவங்க அம்மா முறைக்கிறாங்க, இனிமேலாம் அப்படி பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஆந்தை பறந்து வருது. இந்த ஆந்தை பேர் இறால். இதுதான் ரான் வீட்டுக்கு லெட்டர்ஸ்லாம் டெலிவரி பண்ணும். ஆனால் இந்த ஆந்தைக்கு கண்ணு கொஞ்சம் தெரியாதுங்க. வந்ததுமே ஜன்னலில் முட்டிக்குது பாருங்க. அந்த ஆந்தை என்ன லெட்டர்ஸ் கொண்டு வந்திருக்குன்னா, இவங்க எல்லாருக்குமே ஸ்கூலுக்கு வர சொல்லி லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. ஹாரி பாட்டருக்கும் சேர்த்து தான் அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா டம்பிள்டோருக்கு தெரிஞ்சிருக்கு ஹாரி பாட்டர் ரான் வீட்டில் தான் இருப்பான்னு. அந்த லெட்டர்ஸில் நிறைய புக்ஸ்லாம் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. இந்த புக்ஸ் எல்லாமே காஸ்ட்லியான புக்ஸ் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா, இந்த புக்ஸ் எல்லாமே எங்கே கிடைக்குன்னு எனக்கு தெரியும், இது எல்லாமே டைகன் வேலியில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டைகன் வேலின்றது ஒரு செகண்ட் ஹேண்ட் புக் ஷாப். அப்போது அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே ஒரு சிம்னி கிட்ட போய் நிற்கிறாங்க. ரான் அதுக்குள்ளே போய் நின்றுட்டு கொஞ்சம் மந்திர பவுடர் எடுத்து டைகன் வேலி அப்படின்னு சொல்லிட்டு போடுறான். உடனே மறைஞ்சு அவன் அங்கே போயிடுறான். இதை பார்த்ததுமே ஹாரி அடுத்து பண்ண சொல்கிறாங்க. ஹாரிக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்பவே பதட்டமான ஹாரி அந்த மந்திர பவுடரை எடுத்துட்டு பேரை சொல்லும்போது அவங்க அம்மா, கரெக்டான பேரை சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹாரி பதட்டத்தில் தப்பான பேரை சொல்லிடுறான். அதனால் ஹாரி வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆயிடுறான். பழைய பொருட்கள்லாம் விற்கக்கூடிய ஒரு பாழடைஞ்ச இடத்துக்கு டெலிபோர்ட் ஆயிடுறான். ஹாரி அங்கே வந்து எல்லா பொருட்களுமே பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே மால்ஃபாயோட அப்பாவும் வெளில நிற்கிறத பார்த்துட்டு அவன் அங்கே இருக்க ஒரு பீரோக்குள்ளே போய் மறைஞ்சிக்கிறான். அப்போது அந்த கடைக்காரரை பார்க்க வரதுக்காக மால்ஃபாயோட அப்பாவும் வந்திருக்காங்க. அப்போ அந்த கடைக்காரன் கிட்ட மால்ஃபாய் அப்பா ஒரு பாக்ஸ் வச்சுட்டு, எல்லா இடத்துலையுமே இந்த மேஜிக் மினிஸ்ட்ரியில் இருக்கவங்க ரைட் பண்ணுறாங்க, அப்படி ரைட் பண்ணி இதை மாட்டிக்கிட்டால் பெரிய பிரச்சனை ஆகிடும், இது எல்லாத்தையுமே நீ எடுத்துக்கோ, எனக்கு கொஞ்சம் பணத்தை மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதில் இருக்க எல்லாத்தையுமே அவன் எடுத்து பார்க்கும்போது அதுலேருந்து ஏதோ ஒரு பொருளை எடுத்து அவன் பார்த்துட்டு, இது சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்கிறான். இது விற்கிறதுக்கு இல்லை, இது என்னோடது அப்படின்னு அவர் எடுத்து வச்சுக்கிறாரு. அந்த பொருள் என்னன்னு சொல்லி நமக்கு காட்டவே இல்லை இந்த இடத்துல. இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையுமே ஹாரி மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஹாரியும் அந்த இடத்த விட்டு வெளில வந்துடுறான். ஆனால் அந்த இடமே, அந்த ஏரியாவே பார்க்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. ஹாரிக்கு எந்த பக்கம் போகிறதுனே தெரியல. அப்போ ஒரு சில பேர் ஹாரி கிட்ட, என்னப்பா தொலைஞ்சு போயிட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாரியை ஒரு கூட்டம் சுத்து போடுது. ஹாரி மாட்டிக்கிட்டான்னு நினைக்கும் போது அந்த இடத்துல ஹாக்ரிட் வந்து, ஹாரி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு போகிறாரு. ஏன் தேவையில்லாத இடத்துக்குலாம் போகிற, அந்த இடம் ரொம்பவே மோசமானது அப்படின்னு ஹாரியை கூப்பிட்டுட்டு வெளில வராரு. அங்கே ஹெர்மைனி வரா. ஹாரியும் ஹாக்ரிடும் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறா. ஹாரியோட கண்ணாடி உடஞ்சிருக்கிறத பார்த்து, உனக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்னு அவனோட கண்ணாடியை சரி பண்ணுறா. எனக்கு வேலை இருக்குது அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு ஹாக்ரிட் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. ஹெர்மைனியும் ஹாரியும் அந்த புக் ஷாப்குள்ளே போகிறாங்க. அங்கே ரானோட ஃபேமிலி எல்லாருமே இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஒருத்தர்
ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசிட்டு இருக்கும்போது இங்கே ஒருத்தர் வராரு பாருங்க. இவர் தான் அந்த படத்திலே ஒரு காமெடியான கேரக்டருங்க. இவர் ஒரு ப்ரொஃபஸராகவும் இருக்காரு. அதே மாதிரி ஒரு பெரிய எழுத்தாளருங்க. இவர் புக்ஸை வாங்கி படிக்கிறவங்க எல்லாருமே இவருக்கு பயங்கர ஃபேன் ஆகிடுவாங்க. ராணோட அம்மாவும் இவருக்கு பயங்கர ஃபேன். இப்போ நியூஸ் பேப்பரில் அவரை பற்றி போகிறதுக்காக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அவர் டக்குன்னு ஹாரியை பார்த்துட்டு, நீ ஹாரி பாட்டர் தானே, இங்கே வா அப்படின்னு ஹாரி பாட்டரை கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. ஃப்ரண்ட் பேஜில் இந்த ஃபோட்டோ வரணும்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹாரிக்கு அவரோட புக்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரீயாகவே கொடுக்குறாரு. இதை பார்த்துட்டு இது எல்லாத்தையுமே மால்ஃபாய் மேலேருந்து பார்த்துட்டு ரொம்பவே கடுப்பாயிடுறான். ஹாரி அங்கேருந்து வெளில வரும்போது மால்ஃபாய் அவங்கள பார்த்துட்டு, என்ன ஹாரி, எல்லாரும் உன்னை செலிப்ரிட்டி மாதிரி பார்க்கறது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, ஆனால் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு அவன் பேசிகிட்டு இருக்கும்போது ரானோட தங்கச்சி கின்னி நடுவில் வந்து முடிஞ்சா என்கிட்ட மோது அப்படின்னு கூப்பிட்றான். அந்த இடத்துக்கு வந்த மால்ஃபாயோட அப்பா, ஓ நீ தான் அந்த ஃபேமஸ் ஹாரி பாட்டரா, எங்கே அந்த தழும்பை காட்டு அப்படின்னு பார்த்துட்டு, லெஜண்ட், ஒரு பெரிய லெஜண்ட் கொடுத்த தழும்பு இது அப்படின்றாரு. அந்த வால்டிமோர்ட் லெஜண்டில் அவன் ஒரு கொலைகாரன், அவன் தான் எங்கள் அப்பா அம்மாவை கொன்னுட்டான் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டதுமே அவர், ஓ அவர் பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா, அவர் பேர் சொல்கிறதுக்கே எல்லாம் பயப்படுவாங்க அப்படின்றாரு. அவர் பேர் சொல்கிறதுக்கெலாம் நாங்கள் பயப்பட மாட்டோம், நீங்கள் வேணால் பயப்படுவீங்க அப்படின்னு ஹெர்மைனி சொல்கிறா. இதை பார்த்ததுமே அவருக்கு செம கடுப்பாயிடுது. ஓஹோ நீ தான் அந்த ஹெர்மைனியா, உங்கள் அப்பா அம்மாலாம் மகிழ்ஸ் தானே, அவங்களுக்கு மேஜிக்கே யூஸ் பண்ண தெரியாது அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு, அது மட்டும் இல்லாமல் உங்கள் தலைமுடிலாம் ரெட் கலரில் இருக்குது, பார்க்கறதுக்கே ரொம்ப பாவமாக இருக்கீங்க, செகண்ட் ஹேண்ட் புக் வேறு வாங்கிட்டு இருக்கீங்க, அவங்க கிட்ட இருக்க புக்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு மேஜிக் பவரே கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு ரானோட அப்பா வந்ததுமே, என்ன சார் ரைடுலாம் அதிகமாக போயிட்டு இருக்கீங்க போல, வாங்குற சம்பளத்துக்கு மட்டும் வேலை செய்யுங்க, எக்ஸ்ட்ரா வேலைலாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ரானோட அப்பா, அடுத்த ரைடே நாங்கள் உங்கள் வீட்டுக்கு தான் வரப்போகிறோம், ரெடியாக இருந்துக்கோங்க அப்படின்றாரு. அவர் கையில் வச்சிருந்த புக்கை அவர் அந்த பக்கெட்லேயே போட்டுட்டு, சரிவா இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு மால்ஃபாயை கூப்பிட்டுட்டு அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இப்போ ரானோட ஃபேமிலியும் ஹாரியும் ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூல் போகிறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்காங்க. எல்லாருமே அந்த செவுத்துக்குள்ளே பூந்து அந்த பிளாட்ஃபார்முக்கு போயிடுறாங்க. கடைசியாக ராணும் ஹாரி பாட்டரும் அதுக்குள்ளே போகலான்னு நினைக்கும் போது அந்த வால் க்ளோஸ் ஆகிடுது. அவங்களால அதை தாண்டி போக முடியல. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிச்சிட்டு கீழே வந்துடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாதுன்னு முடிச்சுட்டு இருக்கும்போது ரான், சரிவா நம்ம காரில் போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவோட பறக்கிற காரை எடுத்துட்டு இவங்க எப்படியாச்சும் ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலுக்கு போகலான்னு ட்ரை பண்ணுறாங்க. அப்படி அவங்க கிளம்பி போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல நோட்டீஸ் பண்ணுறாங்க, எங்கடா ட்ரெயினே காணோம், நம்ம ரயில்வே ட்ராக்ல தானே இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரெயினோட சவுண்டு மட்டும் தான் கேட்குது. பட் ட்ரெயின் நமக்கு முன்னாடி இல்லையே அப்படின்னு பார்க்குறாங்க. ட்ரெயின் அவங்களுக்கு பின்னாடி தாங்க வருது. இதனால் ரொம்பவே பதறி போய் அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டி ஒரு வழியாக ட்ரெயின்லேருந்து தப்பிச்சு அவங்க ஒரு வழியாக சேஃபாக ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூல் கிட்ட வரைக்கும் பறந்து வந்துடுறாங்க. ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூல் கிட்ட வந்ததுமே கார் அதோட கண்ட்ரோலை இழந்து அங்கேயும் இங்கேயும் போக ஆரம்பிக்குது. அதை ஸ்டாப் பண்ணவே முடியல. ரான் அவனோட ஹாண்ட் எடுத்து காரை ஸ்டாப் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது அவன் ஹாண்ட் உடஞ்சிடுது. அதனால் ரான், ஐயோ என் ஹாண்டு வேற உடஞ்சிடுச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு வழியாக அங்கே இருக்க ஒரு மரத்து மேலே அந்த கார் லேண்ட் ஆகிடுது. ஆனால் அந்த மரத்துக்கு உயிர் இருக்கு போலங்க. அந்த மரம் அந்த காரை அடித்து நொறுக்கி துவம்சம் பண்ணி ஒரு வழியாக கீழே போட்டுருதுங்க. அந்த கார் என்ன பண்ணுதுன்னா, இவங்க ரெண்டு பேரையும் வெளில தள்ளிட்டு இவங்களோட பொருட்கள் எல்லாத்தையுமே தூக்கி வெளில அடிச்சுட்டு அந்த கூலை விட்டு வேகமாக வெளில போய் ஒரு காட்டுக்குள்ளே போயிடுதுங்க. இதை பார்த்துட்டு ரான், எங்கள் அப்பா அம்மாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னா என்னை கொன்னுடுவாங்க அப்படின்னு சொல்கிறான். இவங்க உடனே பேக்லாம் கொண்டு போய் வச்சுட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க. அங்கே வாட்ச்மேன் ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வாட்டி நீங்கள் என்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு ப்ரொஃபஸர் ஸ்னேப் கிட்ட கூப்பிட்டு போகிறான். ப்ரொஃபஸர் ஸ்னேப் வந்து இவங்களை கண்ணா அப்படின்னான்னு திட்டுறாரு. யாரை கேட்டுறா கார் எடுத்துகிட்டு பறந்து வந்தீங்க, அங்கே மக்கள் எல்லாருமே உங்களை பார்த்துருக்காங்க, இது எவ்வளோ பெரிய பிரச்சனையாகுது தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் எதுக்குடா அந்த புனித மரத்து மேலே போய் காரை இடிச்சிங்க, அந்த மரம் எவ்வளோ புனிதமான மரம் தெரியுமா அப்படின்னு அவர் திட்ட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு ரான், சார் அந்த மரம் தான் சார் எங்களை டேமேஜ் பண்ணிச்சு, நாங்கள் எதுவும் பண்ணலையே அப்படின்றான். எதிர்த்து பேசாதீங்க, இப்போ நீங்கள் ஸ்லிதரின் ஹவுஸில் இருந்திருந்தா நான் உங்களை இந்நேரத்துக்கு டிஸ்மிஸ் பண்ணி இன்னைக்கு நைட்டே நான் உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது அதான் அவங்க இல்லையேன்னு சொல்லிக்கிட்டு டம்பிள்டோர் அந்த இடத்துக்கு வராரு. இங்கே பாருங்க ப்ரொஃபஸர் ஸ்னேப், நீங்கள் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது, அவங்க கிரிஃபிண்டோர் ஹவுஸை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா ப்ரொஃபஸர் மெக்கனகல் தான் கொடுக்கணும், ப்ரொஃபஸர் மெக்கனகல் நீங்கள் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரான், சரி எங்கள் பெட்டி படிக்கெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்றான். அதுக்குள்ளே எங்க ராஜா தப்பிச்சு போறீங்க, அவ்வளோ சீக்கிரமாலாம் உங்களை நாங்கள் விட்டுற மாட்டோம், நீங்கள் எங்கே தான் இருக்கீங்க, உங்கள் ரெண்டு பேரோட பாயிண்ட்ஸ் நான் கம்மி பண்ணுறேன், அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு உங்களை பற்றி லெட்டரை டீட்டெயில்டாக எழுதி அனுப்புகிறேன் அப்படின்றாங்க. அதுக்கு ரான், இதுக்கு நீங்கள் எங்களை ஸ்கூலை விட்டே அனுப்பிச்சிருக்கலாம்
அப்படின்றான். இன்னைக்கு சூப்பரான டின்னர் இருக்கும், வாங்க சாப்பிட போலாம் அப்படின்னு டம்பிள்டோர் எல்லாரையும் கூப்பிட்டு போறாரு. அப்போதான் ஹாரி அங்க ஒரு லெட்டர் கிடக்கிறத பார்க்கறான். அந்த லெட்டரை எடுத்து பார்த்துட்டு இது உங்களுக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு வாட்ச்மேன்ட்ட கொடுக்குறான். வாட்ச்மேன் அந்த லெட்டரை பார்த்துட்டு உடனே எடுத்து பாக்கெட்டுக்குள்ள மறைச்சு வச்சுக்கிறான். மறுநாள் கிளாஸ்ல ப்ரொஃபசர் ஸ்ப்ரவுட் மேண்ட்ரேக்னு ஒரு செடியை ஒரு பாட்ல இருந்து இன்னொரு பாட்டுக்கு மாத்துறது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த செடியை பத்தி உங்க யாருக்காச்சும் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹெர்மாயினி, அந்த செடி வந்து ஒரு குழந்தை மாதிரி இருக்கும், அது கத்துச்சுன்னா அந்த சவுண்டை கேட்குற எல்லாருமே இறந்து போயிடுவாங்க அப்படின்னு அந்த செடியை பற்றி டீட்டெயில்டாக சொல்கிறா. இதனால் அவங்க கிரிஃபிண்டோருக்கு 10 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இதை பார்க்குற மால்ஃபாய்க்கு ரொம்பவே கடுப்பாகுது. உங்ககிட்ட கொடுத்துருக்க பொருளை காதில் நல்லா டைட்டாக மாட்டிக்கோங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் அதை வெளில எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க காதில் எடுத்து மாட்டிக்கிட்டதுமே அவங்க அதுக்குள்ளேருந்து ஒரு செடி எடுக்கிறாங்க. அது கத்திக்கிட்டே இருக்குது. அது கத்துற சவுண்ட் எல்லாருமே ஹர்ட் பண்ணுது. லாங் பாட்டம் மயங்கியே விழுந்துடுறான். அவங்க என்ன லாங் பாட்டம் காதில் அதை ஒழுங்காக போடலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மேடம், அவன் காதில் போட்டிருக்கான், அப்படி இருந்தும் அவன் மயங்கிட்டான், அவ்வளோ வீக்காவாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உங்ககிட்ட இருக்க செடியை எடுத்து இன்னொரு பாட்டுக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் அழகாக மாற்றி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த கிளாஸ் முடிஞ்சதுமே எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது ரான் வீட்டில் இருக்க அந்த ரானுக்காக ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு வருது. அதுக்கு கண்ணு வேற ஒழுங்காக தெரியாது. அது அங்கே இருக்க சாப்பாட்டில் மோதி எல்லாத்தையுமே கொட்டி விட்டுருது. அதை பார்த்து எல்லாருமே சிரிக்கிறாங்க. ரான் அவனுக்கு வந்து லெட்டரை பார்த்துட்டு ரொம்பவே பயப்படுறான். வேறு வழி இல்லாமல் அந்த லெட்டரை பிரிக்கிறான். அந்த லெட்டருக்கு வாய் வந்து அதுவாகவே பேச ஆரம்பிக்குது. ரான், உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இந்த கார் எடுத்துகிட்டு பறந்து போயிருப்ப, உங்கள் அப்பாவை கூப்பிட்டு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதனால் உன்னால் எவ்வளோ பெரிய கெட்ட பேர் தெரியுமா, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ண நீ படித்தது போதுன்னு உன்னை வீட்டுக்கே நாங்கள் கூட்டிட்டு வந்துடுவோம் அப்படின்னு அவங்க அம்மா கண்ணா அப்படின்னு திட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த லெட்டர் தானாக கிழிஞ்சு போயிடுது. இதை கேட்டதுமே ரான் ரொம்பவே பதறி போயிடுறான். மேஜிக் புக் ரைட்டர் கில்டிராய் தான் இப்போ நம்ம ஹாரி பாட்டருக்கு டிஃபென்ஸ் டீச்சராக இருக்காரு. அவர் கிளாஸுக்கு வந்ததுமே அவரை பற்றின பெருமையை ஆஹா ஓஹோன்னு பேசிட்டு, உங்களுக்கு நான் இன்னைக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் ஒன்று கொடுக்க போகிறேன்னு சொல்லி மேஜிக் பூச்சிகளை நிறையா ஒரு கூண்டில் அடைச்சி வச்சிருக்காரு. இப்போ நான் இதெல்லாம் திறந்து விட்டேன்னா இது வெளில வந்து அட்டகாசம் பண்ணும், இதை நீங்கள் எப்படி தடுக்கிறீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு அதை திறந்து விடுறாரு. அங்கே இருக்க எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஏன்னா யாராலுமே அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அது கரெக்டாக நம்ம லாங் பாட்டமை பிடிச்சிட்டு போய் மேலே மாட்டி விட்டுருது. ஒரு கட்டத்தில் ப்ரொஃபஸர் கில்டிராயாலையும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல், பசங்களாம் நீங்களே இதை பார்த்துக்கோங்க, நான் வெளில போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடிடுறாரு. அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்த ஹெர்மாயினி புதுசாக ஒரு மேஜிக் ஸ்பெல் யூஸ் பண்ணி அதுங்க எல்லாத்தையுமே பிடிச்சிடுறா. லாங் பாட்டம் மட்டும் எனக்கு மட்டும் ஏன்டா அப்படி நடக்குது அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கான். ஹாரி பாட்டர் அவன் டீமோட ப்ராக்டிஸ்க்காக போயிட்டு இருக்கும்போது ஸ்லித்தரின் டீமில் இருக்கவங்களும் ப்ராக்டிஸ்க்காக வராங்க. இப்போது 2 பேருக்கு நடுவில் யார் ப்ராக்டிஸ் பண்ணலான்ற குழப்பம் வரும்போது ஸ்லித்தரின் டீம் அவங்ககிட்ட இருக்க புது சீக்கர் ட்ரெயின் பண்ணணும், அதனால் நாங்கள் தான் இன்றைக்கி கிரவுண்டை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க புது சீக்கர் யாருன்னா நம்ம மால்ஃபாய் தான். அது மட்டும் இல்லாமல் மால்ஃபாயோட அப்பா புதுசாக அவங்க டீமுக்கே ஒரு ப்ரூம் ஸ்டிக் வாங்கி கொடுத்துருக்காரு. இவங்க இந்த மாதிரி புதுசாக ப்ரூம் ஸ்டிக் வச்சிருக்கிறத பார்க்குற ஹெர்மாயினி, புதுசாக ப்ரூம் ஸ்டிக் வச்சிருந்தா மட்டும் பத்தாது, எங்கள் கிரிஃபிண்டோர் டீம் கிட்ட இருக்கிற மாதிரி டேலண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள செமையாக கலாய்ச்சிட்றா. இதில் கடுப்பான மால்ஃபாய், நீ ஒரு மட் பிளட், உனக்கு எங்களை பற்றி பேசுறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி ஹர்ட் பண்ணிடுறான். இதனால் கோவமான ரான் மால்ஃபாய் மேலே மேஜிக் ஸ்பெல் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். ரானோட வாண்டு உடஞ்சிருக்கிறதுனால அந்த ஸ்பெல் பேக் ஃபயர் ஆகி ரானையே அடிச்சிடுது. ரான் அதுலேருந்து வாந்தி எடுத்தாலே உள்ளேருந்து நெத்த வர ஆரம்பிக்குது. இதனால் ரொம்ப பயந்து போன ஹாரி பாட்டரும் ஹெர்மாயினியும் ரானை ஹாக்ரிட் கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அவர் இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சுன்னா அதுவாகவே சரியாயிடும்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் எதுக்கு நீங்கள் சண்டை போடுறீங்க அப்படின்னு அவர் கேட்கும்போது அப்போ தான் ஹாரி சொல்கிறான், அவன் ஹெர்மாயினை பார்த்து மட் பிளட்னு சொன்னான், அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் ஹெர்மாயினி சொல்கிறார், மேஜிக் சக்தியே இல்லாதவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்கள தான் மட் பிளட்னு சொல்லுவாங்க, அதாவது தாழ்ந்த ஜாதின்னு சொல்லுவாங்க, நான் தாழ்ந்த ஜாதி, அதனால தான் ரான் கோவப்பட்டு அவங்ககிட்ட சண்டைக்கு போனான் அப்படின்னு சொல்லும்போது தான், பாரு ஹெர்மாயினி, உன்னை மட் பிளட்னு சொல்லலாம், ஆனால் நீ யூஸ் பண்ணுற அளவுக்கு மேஜிக்கை இங்கே யாராலையும் திறமையாக யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஹாக்ரிட் ஹெர்மாயினிக்கு சப்போர்ட்டிவாக இருக்காரு. ஒரு நாள் நைட் ஹாரி ப்ரொஃபஸர் கில்டிராய்க்கு வரக்கூடிய ஃபேன் மெயில்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி அவருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சடனாக ஹாரிக்கு ஒரு சவுண்டு கேட்குது. அது ப்ரொஃபஸர் கில்டிராய்க்கு கேட்கல. அந்த சவுண்டை உடனே ஹாரி பின்தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஹாரியை பார்க்கறதுக்காக ஹெர்மாயினியும் ரானும் வராங்க. இப்போ 3 பேருமே அந்த சவுண்ட் எங்கேருந்து வருதுன்னு பின்தொடர்ந்து போகிறாங்க. அங்கே தான் தி சேம்பர் ஆஃப் சீக்ரெட் திறந்துருச்சு, எதிரிங்க எல்லாருமே சாக போகிறீங்க அப்படின்னு ரத்தத்தால் யாரோ எழுதி வச்சுருக்காங்க. கூடவே அந்த ஸ்கூல்
ஸ்கூல் வாட்ச்மேன் ஃப்ளிச்சோட பூனையும் சில மாதிரி உறைஞ்சிருக்கு. ஹாரி இது கிட்ட போகும்போது அந்த ஸ்கூல்ல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ எல்லார் கண்ணுக்கும் ஹாரி தான் அது பண்ணான்ற மாதிரி தெரியுது. அந்த இடத்துக்கு வர வாட்ச்மேன் எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பூனையை நீ கொண்டு இருப்ப அப்படின்னு ஹாரி அடிக்க போறாரு. கரெக்டாக டம்பிள்டோர் அந்த இடத்துக்கு வந்து அதை தடுத்துடுறாரு. எல்லாரையும் அவங்க கிளாஸ்க்கு போக சொல்றாரு. ஹாரி நான் இதெல்லாம் எதுவுமே பண்ணவே இல்லைன்னு சொல்றான். அப்போ ப்ரொஃபசர் ஸ்னேப் சம்பந்தமே இல்லாமல் நீ எதுக்கு இங்கே வந்த, கடைசி கொஞ்ச நேரமாகவே நீ காணோம், எங்கே போயிருந்த அப்படின்னு கேட்குறாரு. ப்ரொஃபசர் கில்டிராய் ஹாரி கொஞ்ச நேரமாக என்னோட மெயில்ஸ்க்கு தான் ரிப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணான், அவன் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. டம்பிள்டோர் அந்த பூனை இன்னும் சாகலை, அது இன்னும் உயிரோடு தான் இருக்குது, நாம் அதை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபசர் ஸ்ப்ரவுட் கிட்ட அதை குணப்படுத்துறதுக்கான மருந்தை ரெடி பண்ண சொல்கிறாரு. அடுத்த சீனே ப்ரொஃபசர் மெக்கனகல் ஒரு பறவையை எப்படி கிளாஸாக மாற்றுறது அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ரான் அவன்கிட்ட இருக்க எலியை அந்த மாதிரி கிளாஸாக மாற்ற ட்ரை பண்ணுறான். அவனோட வாண்டு உடஞ்சிருக்கிறதுனால கிளாஸாக மாறுது, ஆனால் கூடவே அதுக்கு எலிவாலும் இருக்குது. இதை பார்த்து எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. ப்ரொஃபசர் மெக்கனகல் எனக்கு சேம்பர் ஆஃப் சீக்ரெட்டை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குறா. அதை கேட்டதுமே எல்லாருமே ரொம்பவே ஆர்வமாயிடுறாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலை மொத்தம் 4 பேர் உருவாக்குனாங்க. கிரிஃபிண்டோர், ஸ்லித்தரின், ஹஃபில்பஃப், ரேவன்க்ளா. இவங்க 4 பேரில் 3 பேர் இந்த ஸ்கூலில் யார் வேணால் வந்து படிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க, ஒருத்தரை தவிர. ஸ்லித்தரினோட ஹெட் மட்டும் இல்லை, இந்த ஸ்கூல் பியூர் பிளட் மேஜிக்கல் ஃபேமிலி இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து படிக்கணும்னு சொல்லி ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருந்தார். அதுக்கப்புறம் அவர் இந்த ஸ்கூலை விட்டு கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி சேம்பர் ஆஃப் சீக்ரெட்னு ஒன்று உருவாக்கிட்டு அவரோட வாரிசு மட்டும்தான் அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்டை ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்குள்ளே என்ன இருக்குன்னா ஒரு பெரிய மான்ஸ்டர் இருக்கு. அந்த மான்ஸ்டரை ஒரிஜினல் சித்திரினோட வாரிசால மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொன்னதுமே எல்லாரோட சந்தேகமும் மால்ஃபாய் மேலே திரும்புது. ஏன்னா மால்ஃபாயோட ஃபேமிலி தான் ரொம்ப வருஷமாக ஸ்லித்தரின்லேயே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரிஜினல் பிளட் லைனில் இருக்காங்க. மால்ஃபாய்க்கும் மால்ஃபாயோட ஃபேமிலிக்கும் மட் பிளட்ல இருக்கிறவங்கள சுத்தமாக பிடிக்காது. இதை கண்டுபிடிக்கலான்னு முடிவு பண்ண ஹாரியும் ஹாரியோட ஃப்ரெண்ட்ஸும் லைப்ரரிக்கு போய் அங்கேருந்து ஒரு புக்கில் படிக்கிறாங்க. பாலி ஜூஸ்னு ஒரு ஜூஸ் இருக்குது. இந்த ஜூஸ் நம்ம குடித்தா நம்ம யாரோட உருவத்துக்கு மாறணும்னு ஆசைப்படுறோமோ அவங்களோட உருவத்துக்கு நம்ம மாறிடலாம் அப்படின்னு ஹெர்மாயினி கண்டுபிடிக்கிறான். ஆனால் அந்த ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கே 1 மாதம் ஆகும். வேற வழி இல்லாமல் அந்த ஜூஸை ஹெர்மாயினி ரெடி பண்ண சொல்லிடுறாங்க. அடுத்த சீனே ஸ்குவிட்ரிச் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. ஸ்லித்தரினுக்கும் கிரிஃபிண்டோருக்கும். ஸ்லித்தரின் டீம் ரொம்பவே சூப்பராக விளையாடுறாங்க. கிரிஃபிண்டோரால் அவங்கள எதுவுமே பண்ண முடியல. அப்போ அங்கே இருக்க ஒரு பால் ஹாரியவே அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு. பால் கிட்டேருந்து ஹாரி எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்கும்போது அந்த கோல்டு ஸ்னிச் பாலை பார்க்குறான். அதை பிடிச்சி அவன் டீமை வின் பண்ண வைக்கிறதுக்காக ஹாரி அதை எவ்வளோ ட்ரை பண்ணி பிடிக்க போகிறான். கூடவே மால்ஃபாயும் அந்த கோல்டு ஸ்னிச்சை பிடிக்க வந்துகிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் சண்டை போட்டு அந்த பாலை பிடிக்கலான்னு நினைக்கும் போது மால்ஃபாய் கீழே விழுந்துடுறான். அதனால மால்ஃபாய்க்கு ரொம்பவே அடிபட்டுருது. ஹாரி ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த பாலை பிடிக்க ட்ரை பண்ணும்போது ஹாரியோட கையை அந்த பால் வந்து அடிச்சு கையை உடைச்சிடுது. அவனோட இன்னொரு கையால் அந்த பாலை பிடிச்சிட்டு கீழே விழுந்துடுறான். ஒரு வழியாக அந்த மேட்சை கிரிஃபிண்டோர் ஜெயிச்சிடுறாங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னா இன்னும் அந்த பால் நிற்காம ஹாரி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. அங்கே வர ஹெர்மாயினி அந்த பாலை வெடிக்க வச்சு ஹாரியை காப்பாற்றிடுறா. ஹாரியை பார்க்க வர கில்டிராய் இரு நான் உனக்கு ஒரு மேஜிக் ஸ்பெல் போட்டு உன் கையை சரி பண்ணுறேன்னு சொல்லி ஹாரியோட கையவே குழன்னு மாற்றிடுறாரு. மால்ஃபாயும் ஹாரியும் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு ஹாரிக்கு மட்டும் அந்த வாய்ஸ் மறுபடியும் கேட்குது. அப்போ ஹாரியை பார்க்க வர டோபி சார் நீங்கள் ட்ரெயின் ஏறி ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு நான் தான் அந்த இடத்த க்ளோஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்கூலுக்கு காரில் பறந்து வரும்போது அந்த காரை ஆக்சிடென்ட் பண்ணதும் நான் தான். நேற்று விளையாண்ட கேமில் அந்த பாலை வச்சு உங்களை அட்டாக் பண்ணதும் நான் தான். என்னை மன்னிச்சிடுங்க, நான் என் கையவே சூடு வச்சுக்கிட்டேன் அப்படின்னு அவன் அழுறான். ஹாரி நீ எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுற, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்குறான். அதுக்கு டோபி இங்கே பாருங்கள் சார், நீங்கள் சேஃபாக இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம், உங்கள் உயிருக்கு ஆபத்து, தயவு செஞ்சு இந்த ஸ்கூலை விட்டு போயிடுங்க அப்படின்னு தேம்பி அழுறான். சரி இது என்ன ட்ரெஸ்ஸு, ஏன் நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்ருக்கன்னு ஹாரி கேட்கும்போது நாங்களாம் எல்ஃப், ஒரு ஃபேமிலிக்கு கீழே அடிமையாக இருப்போம், எங்கள் மாஸ்டர் எங்களுக்கு ஒரு துணி கொடுத்தா தான் நாங்கள் விடுதலை ஆக முடியும், அது வரைக்கும் நாங்கள் இதே ட்ரெஸ்ஸில் அவங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டிதான் அப்படின்னு அழுதுகிட்டே இங்கே பாருங்கள் சார் டைம் இல்லை, ஹிஸ்ட்ரி மறுபடியும் ரிப்பீட் ஆகுது, தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்கிறான். ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகுதா, அப்போ ஆல்ரெடி இது நடந்திருக்கா அப்படின்னு கேட்கும்போது என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறைஞ்சு போயிடுறான். அந்த இடத்துக்கு டம்பிள்டோரும் மெக்னகலும் ஒரு பையனை தூக்கிட்டு வராங்க. அந்த பையன் உறைஞ்சு போயிருக்கான். டம்பிள்டோரும் மெக்னகலும் பேசிக்கிறாங்க, நமக்கு வேற வழியே இல்லை, சேம்பர் ஆஃப் சீக்ரெட் மறுபடியும் ஓப்பன் ஆயிடுச்சு, நாம் இந்த ஸ்கூலை இழுத்து மூட வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஹாரி ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். டிஃபென்ஸ் கிளாஸ் சொல்லி தரதுக்காக ப்ரொஃபசர் கில்டிராயும் ப்ரொஃபசர் ஸ்னேப்பும் ஒரு டியூல் மேட்ச் பண்ணுறாங்க. இதில் ப்ரொஃபசர் ஸ்னேப் கில்டிராயை ரொம்பவே பலமாக தாக்கிறாரு.
படுறாரு. இதனால அவருக்கு பயங்கரமா அடிபட்டுருது. அது மட்டும் இல்லாம புரொஃபசர் ஸ்னேப் என்ன சொல்றாருன்னா, நாம 2 பேரும் சண்டை போட்டு ஒண்ணும் ஆக போறதில்ல. நம்ம ஸ்டூடண்ட்ஸ சண்டை போட வைப்போம். அப்பதான் அவங்க நெறைய கத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரிஃபிண்டோர்லேருந்து ஹாரியையும் ஸ்லித்தரின்லேருந்து மால்ஃபாயையும் சண்டை போட வைக்கிறாங்க. அதுல மால்ஃபாய் 1, 2, 3 சொல்றதுக்குள்ளேயே அட்டாக் பண்ணிடுறான். ஹாரி ஏஞ்சு மால்ஃபாயை பலமா அட்டாக் பண்ணிடுறான். இதனால ரொம்பவே கடுப்பான மால்ஃபாய் அந்த இடத்துக்கு ஒரு பாம்பை வர வைக்கிறான். அந்த பாம்பை பார்த்ததுமே எல்லாருமே பதறாங்க. ஸ்னேப், நீ ஒன்றும் பண்ணாத ஹாரி, நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் கிட்ட வராரு. அந்த பாம்பு பக்கத்தில் இருக்க ஒரு பையனை கொத்த போது ஹாரி அந்த பாம்பு கிட்ட பேசுறான். அவன் நார்மலாக தான் பேசுறான். ஆனால் அவனை சுற்றி இருக்க எல்லாருக்குமே அவன் ஸ்னேக் லாங்குவேஜ் பேசுறது கேட்குது. அதாவது அது பார்ஷல் மவுத்துன்னு சொல்லுவாங்க. ஸ்லித்தரினை உருவாக்குனரால் மட்டும்தான் பாம்பு லாங்குவேஜ் பேச முடியும். அது மாதிரியே இப்போ ஹாரியும் பாம்பு லாங்குவேஜ் பேசுகிறான். இப்போ எல்லாருமே ஹாரி தான் ஒருவேளை ஸ்லித்தரினோட ஒரிஜினல் வாரிசாக இருப்பானோ அப்படின்னு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. ராணும் ஹெர்மாயினியும், நீ ஏன் ஹாரி உனக்கு பாம்பு பாஷை பேச தெரியும்னு எங்ககிட்ட சொல்லலை? 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஸ்லித்தரின் மாஸ்டரோட வாரிசு நீயா தான் இருப்பியோன்னு சொல்லி எங்களுக்கே சந்தேகம் வருது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஹாரிக்கும் அவன் மேல சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அவன் தான் ஸ்லித்தரினோட ஒரிஜினல் வாரிசானு. எல்லாருமே ஹாரியை பார்த்து பயப்படுறாங்க. ஏன் ஹாரியோட ஃப்ரெண்ட்ஸ் ஹெர்மாயினியும் ராணும் கூட ஹாரியை பார்த்து பயப்படுறாங்க. இதனால ரொம்பவே கடுப்பான ஹாரி அந்த இடத்த விட்டு கிளம்பி வெளில போறான். வெளியில போன ஹாரிக்கு மறுபடியும் ஏதோ சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டை ஃபாலோ பண்ணி மறுபடியும் போறான். அங்க ஒரு பையன் உறைஞ்சு போய் கீழே கிடக்குறான். அதை பார்த்து ஹாரி கிட்ட போறான். ஹாரி அந்த பையன்கிட்ட போகிறத வாட்ச்மேன் பார்த்துடுறாரு. அவர் மெக்கனகளை கூப்பிட்டு வந்து ஹாரியை மாட்டி விட்டுறாரு. மெக்கனகள் இனிமே என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஹாரியை டம்பிள்டோர்கிட்ட அனுப்பி விடுறாங்க. டம்பிள்டோரை பார்க்கறதுக்காக அவர் ரூமுக்கு போகிற ஹாரி அங்கே அந்த ஹேட் இருக்கு. அந்த ஹேட் கிட்ட, நீ என்னை கரெக்டாக தான் கிரிஃபிண்டோரில் போட்டியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த ஹேட், நான் போன வருஷம் சொல்கிறது தான் இப்போவும் சொல்கிறேன். நீ ஸ்லித்தரின் டீமில் இருந்தால் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவ. ஆனால் நீ கேட்டன்றதுக்காக தான் உன்னை நான் கிரிஃபிண்டோரில் போட்டேன் அப்படின்னு சொல்லுது. அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு பறவை இருக்கிறத பார்க்குற ஹாரி அது கிட்ட போகிறான். திடீர்னு அந்த பறவை எரிஞ்சு சாம்பலா போயிடுது. அதே சமயம் டம்பிள்டோரும் அந்த ரூம்குள்ளே வராரு. இதை பார்த்ததுமே ஹாரி ரொம்பவே பயந்து போயிடுறான். நான் இதை எதுவுமே பண்ணல சார் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு தெரியும் ஹாரி, நீ அதை எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன்னு. ஏன்னா அது இன்னைக்கு எரிஞ்சு போக வேண்டிய டைம் தான். ஃபீனிக்ஸ் பறவை எப்பயுமே ஒரு குறிப்பிட்ட டைம் வந்ததுமே எரிஞ்சு சாம்பலா போயிடும். அந்த சாம்பல்லேருந்து மறுபடியும் அது பிறந்து வரும். தோ பாத்தியா அப்படின்னு காட்டுறாரு. அதுலேருந்து ஒரு குட்டி ஃபீனிக்ஸ் பறவை வருது. இது இந்த மாதிரியே சைக்கிளில் எரிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பிறந்து வர்றதே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஃபீனிக்ஸ் பறவைக்கு 2 வகையான சக்தி இருக்கு. அதோட கண்ணீர் சாகிற நிலைமையில யார் இருந்தாலுமே அவங்க உயிரை காப்பாற்றும். அதால எவ்வளோ பெரிய வெயிட்டாக இருந்தாலும் ஈஸியாக தூக்கிட்டு பறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உள்ள வர ஹாக்ரிட், இங்க பாருங்க டம்பிள்டோர், ஹாரி எந்த தப்புமே பண்ணல, இதை நான் யார்கிட்ட வேணா சொல்றேன் அப்படின்றாரு. இங்க பாரு, ஹாரி யாரையுமே அட்டாக் பண்ணியிருக்க மாட்டான், அது எனக்கு நல்லாவே தெரியும், நீ வெளில போய் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ ஹாரி கிட்ட, நீ என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமான்னு கேட்குறாரு. ஆனால் ஹாரி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். இப்படியே கிறிஸ்மஸ் டைமும் வந்துடுது. எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்க பசங்க எல்லாருமே ஹாரியை நீ தான் ஸ்லித்தரினோட வாரிசு அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இதனால ரொம்பவே கோவமான ஹாரி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் சண்டை போடுறான். நான் தான் உண்மையான வாரிசாக இருப்போன்னு எனக்கே டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹெர்மாயினி, நீ ஒன்றும் கவலைப்படாத ஹாரி, நமக்கான ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது அந்த ஜூஸை வச்சு மால்ஃபாய் தான் ஒரிஜினல் வாரிசா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிச்சாலே பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்மாயினி அவங்க 2 பேருக்குமே ஒரு கேக் கொடுக்குறா. இந்த கேக்கில் நான் மயக்க மருந்து கலந்துருக்கேன், இந்த கேக்கை மட்டும் கிராபுக்கும் கோய்க்கும் எப்படியாச்சும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறா. அதே மாதிரி ஹாரியும் ராணும் அந்த கேக்கை பறக்க வைக்கிறாங்க. அதை பார்த்ததுமே கிராபும் கோயும் அதை வேகமாக வந்து எடுத்து சாப்பிட்றாங்க. அவங்க மயங்கி போனதுமே அவங்க தலைமுடியை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஹாரியும் ராணும் ஹெர்மாயினியை பார்க்கறதுக்காக ஒரு பாழடைஞ்ச லேடிஸ் பாத்ரூமுக்கு வராங்க. அங்கே ஹெர்மாயினி அவங்களுக்காக அந்த ஜூஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கா. இந்த இடத்துக்கு ஏன் வர சொன்ன ஹெர்மாயினின்னு கேட்குறாங்க. இந்த லேடிஸ் டாய்லெட்டுக்கு மட்டும்தான் யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா இங்கே மோர்னிங் மார்டல்னு சொல்லி ஒரு ஆவி இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கா. அவள் இருக்கிற வரைக்கும் இங்கே யாரும் வரமாட்டாங்க. ஸோ இந்த இடம் ரொம்பவே சேஃப், பிடிங்கன்னு சொல்லி ஆளுக்கு ஒரு கிளாஸில் அவள் அந்த ஜூஸை ஊற்றி கொடுக்குறா. அவங்க கொண்டு வந்த தலைமுடி அதில் போட்டு குடிக்கிறாங்க. குடிச்ச அடுத்த சில நிமிஷத்துலேயே ராணும் ஹாரியும் உருமாறிடுறாங்க. அவங்க 2 பேரும் ஸ்ட்ரெயிட்டாக மால்ஃபாயை போய் பார்க்குறாங்க. மால்ஃபாய், என்னடா என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். அது மட்டும் இல்லாமல் மால்ஃபாய் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி ரானோட ஃபேமிலியை பற்றியும் டம்பிள்டோரை பற்றியும் ரொம்பவே தப்பாக பேசுகிறான். இது இவங்க 2 பேருக்கும் சுத்தமாக பிடிக்கல. அப்போ அவங்க பேச்சு வாக்கில் கேட்குறாங்க, இந்த ஸ்லித்தரினோட ஒரிஜினல் வாரிசு நீதானா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மால்ஃபாய், உங்ககிட்ட எத்தனை வாட்டில் நான் சொல்கிறது, நான் அது இல்லை, ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. 50 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி சேம்பர் ஆஃப் சீக்ரெட் ஓப்பன் ஆச்சு. அது ஓப்பன் ஆன டைமில் தாழ்ந்த ஜாதி, அதாவது மட் பிளட் ஸ்டூடெண்ட்ஸ்
எல்லாருமே இறக்க ஆரம்பிச்சாங்களாம். அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இதுவரைக்கும் பாதிக்கப்பட்ட எல்லாருமே மட் பிளட் ஸ்டூடெண்ட்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு அடுத்து ஹெர்மாயினி தான் பாதிக்கப்படுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதுமே அவங்க 2 பேரும் கோவம் வருது. அதே சமயம் அவங்க குடிச்ச ஜூஸோட தன்மை குறைய ஆரம்பிக்குது. இவங்க 2 பேரும் பழையபடி மாற ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ மால்ஃபாய் கிட்ட இருந்து தப்பிச்சு அவங்க வெளில வந்துடுறாங்க. ஹெர்மாயினியை பார்க்கலான்னு பாத்ரூமுக்கு போறாங்க. அப்போ போற வழி எல்லாமே தண்ணியா இருக்கு. ஏதோ மோர்னிங் மாட்டல்ன்ற ஆவி தான் ஏதோ பாத்ரூம்ல பண்ணியிருக்கா போல அப்படின்னு ராணும் ஹாரியும் வேகமா பாத்ரூம்ல போய் பார்க்கறாங்க. அந்த மோர்னிங் மாட்டல்ன்ற பேய் யாரோ என்ன அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கு. அந்த இடத்துல ஹாரி ஒரு டைரி எடுக்கிறான். அந்த டைரி டாம் ரிடல்ன்ற ஒரு ஆளுக்கு சொந்தமானது. இதை ஹெர்மாயினி கிட்ட சொல்லும்போது ரான் ஒரு விஷயத்த சொல்கிறான். டாம் ரிடல்ன்ற பேரை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். 50 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பெஷல் அவார்டு வாங்கினது இவர் தான் அப்படின்னு சொல்கிறான். அப்போது 50 வருஷத்துக்கு முன்னாடினா அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட் ஓப்பன் பண்ணும்போது அவர் அங்கே தான் இருந்திருப்பார். ஸோ அவருக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சிருக்கும். அந்த டைரியில் என்ன இருக்குன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த டைரி ஃபுல்லாகவே எம்டி பேஜாகவே இருக்குது. அன்னைக்கு நைட்டு ஹாரி அந்த டைரியில் ஹாய்ன்னு எழுதுறான். அந்த சைட்லேருந்து ரிப்ளை வருது. அதாவது அந்த டைரி ஹாரிக்கு ரிப்ளை பண்ணுது. ஹாரி கேட்குற எல்லா கேள்விக்குமே அந்த டைரி ரிப்ளை பண்ணுது. அப்போ தான் ஹாரி சேம்பர் ஆஃப் சீக்ரெட்டை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த டைரி தெரியும்னு சொல்லிட்டு ஹாரியை 50 வருஷத்துக்கு பின்னாடி கூட்டிட்டு போய் காட்டுது. அந்த டைரியோட ஓனரான டாம் ரிடில் பாத்ரூமில் ஒரு பொண்ணு இறந்து போயிட்டான்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறத பார்க்குறான். அப்போ அங்கே வர ப்ரொஃபஸர் டம்பிள்டோர், இங்கே என்ன பண்ணுற டாம், உனக்கு ஏதாச்சும் என்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு ஹாரி கிட்ட கேட்குற அதே கேள்வியை இவன் கிட்ட கேட்குறாரு. அதுக்கு டாம் எதுவும் இல்லை சார்னு சொல்லிட்டு அவன் ஸ்ட்ரைட்டாக ஹாக்ரிட் கிட்ட தான் போகிறான். ஹாக்ரிட் ஒரு பெட்டியில் எதையோ ஒன்று வச்சு மறைச்சு வைக்கிறாரு. அப்போ அங்கே வர டாம், இங்கே பாரு ஹாக்ரிட், உன்கிட்ட இருக்க பீஸ்ட் தான் இந்த பொண்ணை கொலை பண்ணிடுச்சுன்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு அந்த பீஸ்ட்டை என்கிட்ட கொடுத்துரு, நான் அதை கொண்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹாக்ரிட் தர மறுக்கிறாரு. அப்போது டாம் பெட்டியை உடைக்கிறான். அது விழுந்து ஒரு சிலந்தி போது அந்த சிலந்தியை கொலை பண்ண முயற்சி பண்ணுறான். இதுலேருந்து ஹாரிக்கு ரொம்பவே தெளிவாக புரியுது, சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ன்றது அந்த பெட்டி தான், அதுக்குள்ளே இருக்க பீஸ்ட் தான் அந்த சிலந்தி, அதுதான் இங்கே நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். அதை ஓப்பன் பண்ணுறது ஹாக்ரிட். ஸோ ஹாக்ரிட் தான் ஸ்லித்தரினோட உண்மையான வாரிசு அப்படின்னு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஹாரி இந்த விஷயத்தை அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஓடி வர பெல் பாட்டம், ஹாரி உன் ரூமில் வந்து பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் காட்டுறான். ஹாரி வந்து பார்த்தா ரூம் ஃபுல்லாக கலைஞ்சு போயிருக்கு. யாரோ டாம் ரிட்டிலோட டைரியை தேடி எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு தெளிவாக தெரியுது. இப்போ ஹாரி ப்ராக்டிஸ் மேட்சுக்காக கிளம்பும்போது அங்கே வர மெக்கானிக்கல் ஹாரியை மெடிக்கல் ரூம் கூப்பிட்டு போகிறாங்க. மெடிக்கல் ரூமில் ஹெர்மாயினி சிலையாக உறைஞ்சு போயிருக்கா. இதை பார்த்ததுமே ஹாரி பயங்கரமாக ஷாக் ஆயிடுறான். ஹெர்மாயினி லைப்ரரியிலே எதையோ ஒன்று ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அவள் கையில் கண்ணாடி வழியாக எதையோ ஒன்று பார்த்து இப்படி சிலையாக உறைஞ்சு போயிட்டான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூல் பாதுகாப்பு இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. இனிமே யாரும் தனியாக எங்கேயுமே போகக்கூடாதுன்னு சொல்லி புதுசாக ரூல்ஸும் போட்டுறாங்க. ஹாரியும் ராணும் ஹாக்ரிடை அன்னைக்கு நைட்டு மீட் பண்ணலான்னு பிளான் பண்ணுறாங்க. யாருக்கும் தெரியாமல் ஹாரியோட மந்திர பொருவியை யூஸ் பண்ணி ஹாக்ரிடை போய் மீட் பண்ணுறாங்க. ஹாக்ரிட் 50 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு சொல்ல வரும்போது அங்கே டம்பிள்டோரும் மேஜிக் ஆஃப் மினிஸ்ட்ரியோட ஹெட்டும் வராரு. இவங்கள பார்த்ததுமே ஹாரியும் ராணும் அந்த போர்வைக்குள்ளே போய் மறைஞ்சிக்கிறாங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் இப்போ மறுபடியும் நடக்குது, அதனால் நாங்கள் ஹாக்ரிடை ஜெயிலுக்கு கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு வர மால்ஃபாயோட அப்பா டம்பிள்டோர் கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. உங்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் இந்த ஸ்கூலை ஒழுங்காக பார்த்துக்கலன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டம்பிள்டோர் இங்கே ஹாரியும் ராணும் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணிடுறாரு. அதே மாதிரி ஹாக்ரிட் அந்த இடத்த விட்டு கிளம்பும்போது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் ஸ்பைடர்ஸை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. ஹாரியும் ராணும் ஹாக்ரிடோட வீட்டிலேருந்து சின்ன சின்ன ஸ்பைடர்ஸ் போகிறத பார்க்குறாங்க. அந்த ஸ்பைடர்ஸை பின்தொடர்ந்து காட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த காட்டுக்குள்ளே இருக்க ஒரு குகையில் ஒரு பெரிய ஸ்பைடரை பார்க்குறாங்க. அந்த ஸ்பைடர் பேர் தான் ஆர்காக். இந்த ஸ்பைடர் தான் ஹாக்ரிட் 50 வருஷத்துக்கு முன்னாடி பெட்டியில் வச்சிருந்தாரு. ஹாரி அந்த ஸ்பைடர் கிட்ட நீ தான் அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்குள்ளே இருந்த பீஸ்டா அப்படின்னு கேட்குறான். ஆனால் அங்கே இருக்க ஸ்பைடர், நான் அந்த பீஸ்ட் இல்லை, ஹாக்ரிட் அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்டை திறக்கவும் இல்லை, ஆக்சுவலாக அது எங்கே இருக்குன்றது எங்கள் 2 பேருக்குமே தெரியாது, ஆனால் அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்குள்ளே இருக்கிற மிருகம் வந்து ரொம்பவே பயங்கரமானது, அதோட சத்தத்தை கேட்டாலே எங்களை மாதிரி சிலந்திங்க அந்த இடத்த விட்டு பயந்து வந்துடுவோம், அப்படிப்பட்ட ஒன்று தான் அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்குள்ளே இருக்குது. ரான் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறான். ஹாரி என்னாச்சுன்னு கேட்கும்போது அவங்கள சுற்றி பார்த்தா அங்கே இருக்க சிலந்திகள் எல்லாமே அவங்கள சுத்து போட்டுருது. அவங்க 2 பேருமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திகைச்சு போய் நிற்கிறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ரானோட பறக்கும் கார் வந்து இவங்க 2 பேரையும் கஷ்டப்பட்டு
கஷ்டப்பட்டு காப்பாற்றி அந்த காட்டுக்குள்ளேருந்து வெளியில் கொண்டு வந்து விட்டுட்டு அது மறுபடியும் காட்டுக்குள்ளே போயிடுது. இப்போ ஹாரிக்கும் ரானுக்கும் ரொம்பவே தெளிவாக புரியுது ஹாக்ரிட் அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்டை திறக்கலன்னு. ஹாரியும் ரானும் படுக்கையில் இருக்க ஹெர்மாயினியை பார்த்து நீ மட்டும் இப்போ எங்கள் கூட இருந்திருந்தா நாங்கள் ஈஸியாக இதை கண்டுபிடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஹாரி ஹெர்மாயினி கையிலேருந்து ஒரு பேப்பரை எடுத்து பார்க்குறான். அந்த பேப்பரில் பெசிலிஸ்ன்ற ஒரு பாம்பு தான் சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ்குள்ளே இருக்குது. அதனால தான் அந்த பாம்பு பேசுகிற சத்தம் நம்ம ஹாரிக்கு மட்டும் கேட்குதுன்னு. அது மட்டும் இல்லாமல் அந்த பாம்பு வரும்போது ஸ்பைடர்ஸ் எல்லாமே பயந்து ஓடிடும். அந்த பாம்போட கண்ணை யார் நேருக்கு நேர் பார்த்தாலும் அவங்க அந்த இடத்துலயே இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனால் இது வரைக்கும் அந்த பாம்பு மூலிமா பாதிக்கப்பட்ட யாருமே சாகலை. அது ஏன் என்ற கேள்வி ஹாரி பாட்டருக்கும் ரானுக்கும் வருது. அப்போ தான் ஹாரி கண்டுபிடிக்கிறான் கண்ணாடி மூலியமா ஹெர்மாயினி அதை பார்த்ததுனால தான் உறைஞ்சி போயிருக்கா. இது வரைக்கும் பாதிக்கப்பட்ட யாருமே அதை டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கல. எல்லாருமே தண்ணிலையும் கண்ணாடிலையும் கேமரா மூலியமாகவும் தான் பார்த்துருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு உயிர் போகாமல் அவங்க உறைஞ்சி போயிருக்காங்கன்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். ஆனால் இப்படிப்பட்ட பாம்பு யார் கண்ணிலுமே படாமல் எப்படி இந்த ஸ்கூலுக்குள்ளே வந்துட்டு போகுதுன்ற கேள்வி ரானுக்கு வருது. அப்போ தான் ஹாரி பாட்டர் அந்த பேப்பரில் பார்க்குறான் பைப்ஸ்ன்னு போட்டிருக்கு. தண்ணி போகிற பைப் மூலியமாக தான் அந்த பாம்பு இந்த ஸ்கூலுக்குள்ளே வந்துட்டு போகுதுன்ற விஷயம் ஹாரிக்கு புரியுது. அதனால தான் ஹாரிக்கு செவுத்துக்குள்ளே அந்த சவுண்டு கேட்டுட்டு இருந்திருக்கு. அப்போது திடீர்னு எல்லா டீச்சர்ஸுமே செகண்ட் ஃப்ளோருக்கு வர சொல்லி மெக்கானிக்கல் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இதை கேட்டுட்டு ஹாரியும் ரானும் செகண்ட் ஃப்ளோருக்கு போகிறாங்க. அங்கே இருக்க சோத்தில் ரத்தத்தாலே எழுதியிருக்காங்க இப்போ காணாமல் போன பொண்ணு சேம்பர் ஆஃப் சீக்ரெட்குள்ளே இருக்கா, அவளோட எலும்பு கூடு வாழ்நாள் முழுக்க அங்கேயே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இதை பார்த்து மெக்கானிக்கல் செம்ம கடுப்பாயிடுறாங்க. ஏன்னா இப்போ காணாமல் போயிருக்க பொண்ணு யாருன்னா நம்ம ரான் வீஸ்லியோட தங்கச்சி கின்னி வீஸ்லி. இதை கேட்டு ரான் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். மெக்கானிக்கலும் ஸ்னேப்பும் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கான பொறுப்பை மொத்தமாக நம்ம கில்டிராய் கிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் ப்ரொஃபஸர் கில்டிராய் ஒரு காமெடி பீஸ், அவருக்கு ஒன்றுமே தெரியாது. சரி நான் அந்த பொண்ணை நானே காப்பாற்றிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் வேகமாக அந்த ஸ்கூலை விட்டு கிளம்புறதுக்காக எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ரானும் ஹாரியும் அங்கே போகிறாங்க. இவர் இப்படி கிளம்பிட்டு இருக்கிறத பார்த்ததுமே அவரை மிரட்டி கின்னியை கண்டுபிடிக்கிறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க 3 பேருமே அந்த பாழடைஞ்ச லேடிஸ் டாய்லெட்டில் இறந்து போய் ஆவியாக சுற்றிட்டு இருக்க மோர்னிங் மர்ட்டில் கிட்ட நீ எப்படி 50 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனேன்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு அவள் தனியாக பாத்ரூமில் அழுதுட்டு இருக்கும்போது சடனாக ஒரு சவுண்டு கேட்டு திரும்பி பார்த்துருப்பா. அந்த இடத்துல மஞ்சள் கலர் 2 பெரிய கண்ணை பார்த்தேன். அடுத்த நிமிஷம் என்ன நடந்ததுன்னே தெரியல, நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஹாரிக்கு தெளிவாக புரிஞ்சிடுது அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்டோட வழி இங்கே தான் இருக்குன்னு. ஹாரி அந்த இடத்துல போய் தேடி பார்க்குறான். அந்த இடத்துல ஒரு பாம்பு சிம்பிள் போட்டிருக்கு. அங்கே ஹாரி தன்னோட பாம்பு வாய்ஸால் பேசுனதுமே அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்டுக்கு போகிறதுக்கான வழி ஓப்பன் ஆகுது. இவங்க 3 பேருமே அதுக்குள்ளே குதிச்சு உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா ஒரே எலும்பு கூட கிடக்குதுங்க. ஏன்னா பல 100 வருஷமாக அந்த பாம்பு அங்கே தான் வாழ்ந்துட்டுருக்கு. இவங்க 3 பேருமே போய்கிட்டு இருக்கும்போது அங்கே 60 அடி நீளத்துக்கு பாம்பு தோலை பார்க்குறாங்க. அதை பார்த்து மயங்கி விழுற மாதிரி கில்டிராய் நடிக்கிறாரு. கில்டிராய் செம்மையாக நடிச்சு ரானோட வாண்டை புடுங்கி அவங்க 2 பேருக்குமே மேஜிக் ஸ்பெல் போட்டு அவங்க மெமரிஸை அழிக்கலான்னு ட்ரை பண்ணுறாரு. அப்போது ரானோட வாண்டு உடஞ்சிருக்கிறதுனால அந்த மேஜிக் ஸ்பெல் அவர் மேலே விழுந்து அங்கே ஒரு பெரிய இடிபாடே நடந்துடுது. அவருக்கு அவர் பேர் கூட ஞாபகம் இல்லாமல் எல்லாமே மறந்து போயிடுது. இப்போ ரானும் கில்டிராயும் தனியாக இருக்காங்க. நம்ம ஹாரி தனியாக பிரிஞ்சிடுறான். வேற வழி இல்லாமல் ஹாரி நீ கில்டிராயை பார்த்துக்கோ, நான் போய் கின்னியை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அந்த இடத்துல ஒரு பாம்பால் செய்யப்பட்ட ஒரு டோர் இருக்குது. அந்த டோர் தான் சேம்பர் ஆஃப் சீக்ரெட்டுக்கான டோர். ஹாரி மறுபடியும் பாம்பு லாங்குவேஜில் பேசினதுமே அந்த டோர் ஓப்பன் ஆகிடுது. அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்குள்ளே கின்னி வீஸ்லி மயங்கி படுத்திருக்கா. இதை பார்த்ததுமே ஹாரி பதறி போய் அவளை எழுப்ப ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு வர டாம் ரிடில் நான் தான் டாம் ரிடிலோட மெமரி, அவளை உன்னால் இனிமேல் காப்பாற்ற முடியாது, அவள் சாக போகிறான்ற மாதிரி சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இவன் தான் அந்த டைரி மூலியமாக கின்னி வீஸ்லியை மேனிப்புலேட் பண்ணி இந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்டை ஓப்பன் பண்ண வச்சுருக்கான். ரத்தத்தால் சேம்பர் ஆஃப் சீக்ரெட் ஓப்பன் ஆகிடுச்சுன்னு இவன் தான் கின்னி வீஸ்லியை எழுத வச்சுருக்கான். ஒரு கட்டத்தில் கின்னியால் இவனோட டார்ச்சர் தாங்க முடியாமல் அந்த டைரியை தூக்கி எறிஞ்சிருப்பா. அப்போ தான் இது ஹாரி கைக்கு போயிருக்கும். ஹாரி அந்த டைரியை யூஸ் பண்ணும்போது தான் இவன் ஹாரியும் மேனிப்புலேட் பண்ணி ஹாக்ரிட் தான் ஸ்லித்தரினோட உண்மையான வாரிசுன்னு நம்ப வச்சு எல்லாரோட சந்தேகத்தையும் ஹாக்ரிட் மேலே திருப்பியிருப்பான். இதெல்லாம் நீ ஏன் பண்ணுறன்னு ஹாரி கேட்கும்போது ஒரு சின்ன பையன் எப்படி அவ்வளோ பெரிய மந்திரவாதியான வால்டிமார்ட்டை தோக்கடிச்சிருக்க முடியும், அந்த கோவத்தில் தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவன் தெளிவாக இப்போ எழுதி புரிய வைக்கிறான். டாம் மால்வோலோ ரிடில் அப்படின்னு எழுதி அதை திருப்பி விடுறான். அது ஐ ஆம் லார்ட் வால்டிமார்ட்டாக மாறுது. அதாவது இவன் தாங்க ஆக்சுவலாக வால்டிமார்ட்டோட 16 வயசு மெமரியை தான் அந்த டைரியில்
பாட்டிலில் மூடி வச்சுருந்துருப்பான். டாம் ரிடில் தான் வால்டிமோட் தான் ஸ்லித்தரினோட ஒரிஜினல் வாரிசு. அவனால் தான் சீக்ரெட் சேம்பர் 50 வருஷத்துக்கு முன்னாடி திறக்கப்பட்டது. இப்போவும் சீக்ரெட் சேம்பர் அவனால் தான் திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சு ஹாரி ரொம்பவே ஷாக் ஆகும்போது அந்த இடத்துக்கு ஃபீனிக்ஸ் பறவை பறந்து வந்து ஹாரிக்கு ஒரு ஹேட்டை கொடுத்துட்டு போகுது. டாம் ரிடிலோ அதை பார்த்து, உனக்கு வெறும் ஹேட்டு தான் கொடுத்துருக்காங்களா, இதை வச்சு நீ எப்படி ஜெயிக்க போற, சரிவா ஃபேமஸான ஹாரி பாட்டருக்கும் ஸ்லித்தரினோட ஒரிஜினல் வாரிசான டாம் ரிடிலுக்கும் ஒரு ஃபைட் வச்சுக்கலாம் அப்படின்னு அங்கே இருக்க பாம்பை திறந்து விட்டுறாங்க. நம்ம ஹாரிக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா ஹாரியோட வாண்டும் அவன்கிட்ட தான் இருக்குது. ஹாரி கிட்ட அந்த ஹேட்டை தவிர எதுவுமே இல்லை. ஹாரி எவ்வளோ தப்பிச்சு ஓடி ட்ரை பண்ணுறான். அந்த பாம்பு ஹாரியை கொல்றதுக்கு வருது. அந்த இடத்துல தான் அந்த ஃபீனிக்ஸ் பறவை மறுபடியும் பறந்து வந்து அந்த பாம்போட 2 கண்ணையும் குத்தி டேமேஜ் பண்ணிடுது. என்னதான் அந்த பாம்போட கண்ணு டேமேஜ் ஆகியிருந்தாலும் அதோட கேட்கும் சக்தி ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது ஹாரியை விடாமல் துரத்திக்கிட்டே இருக்குது. ஒரு வழியாக ஹாரி அதுக்கிட்டேருந்து தப்பிச்சு மறுபடியும் கின்னி கிட்ட வந்து சேர்றான். ஆனால் அங்கே இருக்க டாம் ரிடில், டைம் முடிஞ்சிடுச்சு, கின்னி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாக போகிறா, வால்டிமோட் உயிர் தழ போகிறாரு அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஹேட்குள்ளே ஒரு கத்தி வருது. அந்த கத்தியை ஹாரி கையில் எடுத்துக்கிறான். அப்போது அந்த இடத்துக்கு வர பெசிலிஸ் ஹாரியை கொலை பண்ண ட்ரை பண்ணுது. ஹாரி எவ்வளோ தப்பிச்சு போக ட்ரை பண்ணுறான். ஒரு கட்டத்தில் பெசிலிஸ் கூட சண்டை போட்டு அந்த பாம்பை வாயிலே குத்தி கொண்டுடுறான். அப்போ அந்த பாம்போட பல்லு ஹாரியோட கையில் குத்திடுது. ஹாரி அந்த பல்ல கையிலேருந்து பிடுங்கிட்டு கின்னியை காப்பாற்றுறதுக்காக கிட்ட போகிறான். அப்போது டாம், இங்கே பாரு ஹாரி, உன் டைம் முடிஞ்சிடுச்சு. பெசிலிஸோட விஷம் ரொம்பவே மோசமானது. அது இந்நேரத்துக்கு உன் உடம்பு ஃபுல்லாக ஏறி இருக்கும். இனிமே உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ சாக போகிற ஹாரி அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஹாரி கின்னி கிட்டேருந்து டாம் ரிடிலோட டைரி எடுத்து வெஸ்லிஸோட பல்லாலே அந்த டைரியில் குத்துறான். இதனால் டாம் ரிடிலோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிக்குது. டாம் ரிடில் வேணான்னு கத்திக்கிட்டே இருக்கும்போது ஹாரி அந்த டைரி ஃபுல்லாகவே அந்த பாம்போட பல்லால் குத்துறான். அடுத்த நிமிஷமே டாம் ரிடில் அந்த இடத்துல அழிஞ்சு போயிடுறான். அதாவது வால்டிமோட்டோட நினைவுகள் அங்கேயே அழிஞ்சு போகுது. இதனால் கின்னி பழைய நிலைமைக்கு வந்துடுறா. ஆனால் ஹாரி உடம்புல அந்த விஷம் அதிகமாக பரவிட்டு இருக்கிறதுனால ஹாரி சாகிற நிலைமைக்கு போகிறான். அப்போது அந்த இடத்துக்கு அந்த ஃபீனிக்ஸ் பறவை பறந்து வருது. அது ஹாரியை சோகமாக பார்த்துட்டு அதோட கண்ணீரை ஹாரியோட காயத்தில் விடுது. அதனால் ஹாரியோட காயங்கள் எல்லாம் ஆறி ஹாரி குணமடைகிறான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பவர் தான் இந்த ஃபீனிக்ஸ் பறவைக்கு இருக்குது. அது ஹாரி, ரான், கில்டிராய், கின்னி இவங்க 4 பேருமே தூக்கிட்டு ரொம்ப வேகமாக அந்த இடத்த விட்டு பறந்து வெளில வருது. ஏன்னா ஃபீனிக்ஸ் பறவைக்கு எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் அதை தூக்கிட்டு பறக்கக்கூடிய சக்தி இருக்குது. ரானும் ஹாரியும் டம்பிள்டோரை இப்போ மீட் பண்ணுறாங்க. டம்பிள்டோர் பழையபடி பிரின்சிபலாக இப்போ இருக்காரு. அவங்க 2 பேர் பண்ண காரியத்தினால அவங்க 2 பேருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாருன்னு நினச்சிட்டு இருக்கும்போது டம்பிள்டோர் அவங்க 2 பேருக்கும் ஸ்பெஷல் அவார்ட் ஆஃப் த ஸ்கூல்னு சொல்லி புதுசாக ஒரு அவார்டு கொடுக்குறாரு. அவங்க 2 பேருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. டம்பிள்டோர் ரான் கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து இதை உன்னோட ஆந்தை கிட்ட கொடுத்து மெயில் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாரு. ரான் அந்த லெட்டரை எடுத்து விட்டு கிளம்பிடுறான். அப்போ டம்பிள்டோர் ஹாரி கிட்ட, இங்கே பாரு ஹாரி, வால்டிமோட் அவன் சாகிறதுக்கு முன்னாடி அவனோட ஒரு சில பவர்களை உன் மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தான் இறந்துருக்கான். அதனால தான் அவனை மாதிரியே உனக்கும் நிறைய பவர்ஸ் இருக்குது. ஆனால் அவன் ஸ்லித்தரின்ல இருந்தால் நீ கிரிஃபிண்டோரில் இருக்க. அது ஏன் தெரியுமா? நீ கிரிஃபிண்டோரை சூஸ் பண்ணிருக்க. ஒருத்தவன் நல்லவனாக இருக்கிறதும் கெட்டவனாக இருக்கிறதும் அவன் கையில் தான் இருக்குது. நீ நல்லவனாக இருக்கணும்னு ஆசைப்பட்ட. அதனால தான் இந்த கிரிஃபிண்டோரோட கத்தி உன்னை தேடி வந்திருக்கு. அப்படி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மால்ஃபாயோட அப்பா வராரு. கூடவே டாபியும் வரான். இதை பார்த்ததுமே ஹாரிக்கு தெளிவாகவே புரிஞ்சிடுது, டாபி தான் மால்ஃபாயோட ஃபேமிலிக்காக வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு. அதனால தான் அவன் ஹாரியை காப்பாற்றுறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணியிருக்கான். அவர் வந்ததுமே டம்பிள்டோர், உனக்கு யார் இந்த வேலையை திரும்பி கொடுத்தது? அது மட்டும் இல்லாமல் அவர் டம்பிள்டோர்கிட்ட இந்த நடந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சியான்னு கேட்குறாரு. டம்பிள்டோர் ரொம்பவே சிம்பிளாக, இந்த டைரி தான் இதுக்கெல்லாம் காரணம். இதுக்கு பின்னாடி இருக்கிறது வால்டிமோட். இந்த டைரி யார் இந்த ஸ்கூலுக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்றது தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு பெரிய பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறாரு. இதனால் ரொம்பவே கடுப்பான மால்ஃபாயோட அப்பா அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாரு. ஹாரி டம்பிள்டோர்கிட்ட அந்த டைரியை வாங்கிட்டு மால்ஃபாயோட அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுக்குறான். மால்ஃபாயோட அப்பா இதையே என்கிட்ட கொடுக்குறேன்னு கேட்குறாரு. இங்கே பாருங்க சார், நீங்கள் தான் இந்த டைரியை நாங்கள் புக்கு வாங்க போகிறப்போ கின்னி வீஸ்லியோட புக்ஸ் கூட சேர்த்து நீங்கள் தான் வச்சிங்க, அதை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு அந்த டைரியை கொடுக்குறான். அதை வாங்கினவர் கடுப்பாக அந்த டைரியை டாபி கிட்ட கொடுக்குறாரு. ஹாரி டாபி கிட்ட அந்த டைரி ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்கிறான். டாபி அந்த டைரி ஓப்பன் பண்ணி பார்க்குறான். உள்ளே ஒரு சாக்ஸ் இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னா மால்ஃபாயோட ஃபேமிலியிலேருந்து டாபிக்கு ஒரு துணியை கொடுத்துட்டாங்க. அதனால் டாபி ஃப்ரீ ஆகிடுச்சு. இதை பார்த்து ரொம்பவே கடுப்பான அவர் ஹாரியை அட்டாக் பண்ண வராரு. ஆனால் டாபி ஹாரியை காப்பாற்றிடுறான். அது மட்டும் இல்லாமல் ஹாரி, நீ இனிமேல் எக்கார்ந்து கொண்டும் என்னை காப்பாற்றுறேன்னு சொல்லி திரும்பி என்னை பிரச்சனையில் மாட்டி விட்டுறாத அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்த சீனே ஹெர்மாயினி குணமாகி ஹாரி கிட்டேயும் ரான் கிட்டேயும் வந்துடுறா. அந்த ஸ்கூலில் யார் யாரெல்லாம் சிறையாக உறைஞ்சு போனாங்க
இருக்காங்களோ அவங்க எல்லாருமே குணமாயிடுறாங்க. அதுக்கு காரணமான ப்ரொஃபசர் ஸ்ப்ரவுட்டுக்கு அங்கே எல்லாருமே கைத்தட்டி உற்சாகப்படுத்துகிறாங்க. டம்பிள்டோர் இந்த வருஷம் உங்களுக்கு யாருக்குமே எக்ஸாம் கிடையாதுன்றாங்க. எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க, நம்ம ஹெர்மாயினியை தவிர. ஏன்னா ஹெர்மாயினி ஒரு படிப்ஸ், அவங்களுக்கு எக்ஸாம் இல்லைன்னு சொன்னால் அவங்க ஃபீல் பண்ண தானே செய்வாங்க. அப்போது அந்த இடத்துக்கு ஒருத்தர் உள்ளே வராரு. அவர் தாங்க நம்ம ஹாக்ரிட். அவர் வந்ததுமே எனக்கு லெட்டர் கொண்டு வந்த ஆந்தை கண்ணு தெரியாமல் எங்கெங்கேயோ போயிடுச்சு, அதனால தான் நான் வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்றாரு. ரான் அதை பார்த்துட்டு ஐயோ நம்மளோட ஆந்தை தானே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான். ஹாரி ஹாக்ரிடை உடனே கட்டி பிடிச்சி நீங்கள் இல்லைனா இந்த ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறான். அங்கே இருக்க எல்லாருமே ரொம்பவே கைத்தட்டி சந்தோஷமாக இருக்காங்க. இப்படியே ரொம்ப சந்தோஷத்தோட இந்த படம் எங்கே முடியுது. நாளைக்கு இது மாதிரி இன்னொரு நல்ல படத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு அவர் மிஸ்டர் பாப்கார்ன் டைம்ஸ் சேனல். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் நான் உங்கள் நண்பன் சுரேன்.